எல்லாமே வந்து பேக் பண்ணி மூட்டை கட்டி வச்சிட்டேன். ஸோ கைஸ், திஸ் இஸ் செகண்ட் டே. பார்த்தீங்கன்னா மாமாவும் நானும் சேர்ந்து இந்த ரூமை வந்து செட் பண்ணி இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு தான் நினச்சிட்டு அந்த ஒரு ஃபீல்டில் தான் நான் இருந்தேன். நம்ம நல்லா நம்ம வீடுங்க தான் இருப்போம். நம்ம ஒரு விஷயம் பார்த்து பார்த்து அந்த வீட்டுக்கு செய்வோம். நம்ம திடீர்னு நீங்கள் காலி பண்ணிடுங்க வீடை காலி பண்ணி மாத்தி அம்மா சாதாரண வேலையா சொல்லுங்க. நைட் ஆனால் காலமுக்க சொல்லுவா, அதான் ஒரு பிரச்சனை. காலைல கடுக்குது வயசு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும். இந்த மாதிரி ரெகுலராக vlog வரும், அதுக்கான முயற்சி எல்லாமே எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக vlog வரும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ணீங்க உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது என்ன vlogனு தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog எடுக்கிறோம். இது கொஞ்சம் சேடான vlog தான், இருந்தாலும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதனால இந்த vlog பண்ணுறோம். யாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, சொந்த வீடு இல்லாதவங்க. அதே மாதிரி தான் நாங்களும் ஃபேஸ் பண்ணுறோம். வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க OSF. அவங்க ஓனர் நல்ல டைப்பு, உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, வெளில இருந்து இங்கே வந்து தங்க போகிறாங்க. வெளிநாட்டில் இருந்தாங்க, இப்போ இந்தியா வராங்க அவங்க சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொம்ப தன்மையான மனுஷன், அதனால் நம்ம ஏற்றிக்கிட்டோம். நமக்கு தன்மையான மனுஷன், நல்லா பேசுவாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களே வீடை காலி பண்ண சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி சொரக்கனாயிடுச்சு. இப்போ மாதம் நம்ம இங்கே இருந்துட்டோம், நம்ம வீடு மாதிரி ஆகிட்டு ஒரு மரம் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும். என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு கிடையாது இல்லைங்க. ஆமா, திடீர்னு காலி பண்ண சொன்னேன், என்னதான் நம்ம வீடு இல்லை, வெளில வர போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சொரக்குன்னு ஆயிடுச்சு. இந்த ஃபீல் வந்து கண்டிப்பா வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ சில பேருக்கு ஓனர் நல்லபடியாக அமைஞ்சிருப்பாங்க, சில பேருக்கு வந்து ஓனருக்கும் இவங்களுக்குமே கொஞ்சம் கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு கஷ்டமான ஒரு இதுதாங்க. நாங்கள் வந்து அப்புறம் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வீடு பார்த்தோம், கும்பகோணம் சுற்றி அப்புறம் ஃபைனலாக ரொம்ப தன்மையான மனுஷங்க இப்போ நாங்கள் பார்த்த வீடுமே. ஸோ அந்த வீட்டுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், அந்த பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணி வரோம் அப்படிங்கிறத இந்த vlogல பார்க்க போறீங்க. அதேமாரி நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம், இல்லை ரொம்ப கஷ்டமான அனுபவம் இருக்கலாம். இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இப்போலாம் இருக்கான்னு மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஆமாம். ஸோ OSF இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களுக்கு ஃப்ரேம்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. 2 பேருக்குமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரேம் வாங்கிட்டோம். இது எல்லாத்தையுமே தொடச்சி ஒரு அட்டைப்பெட்டியில் கார்போர்டில் வந்து வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வீடு காலி பண்ணுறதுல இதுதாங்க OSF. பாப்பு இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுத போனாங்கங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வீடே தலைக்கீழ திருப்பிடலாம், எல்லாத்தையும் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு முட்டை பவர் கட்டுங்க. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எந்த அளவுக்கு முடியுமோ ஃபுல்லாக ஓரளவு எல்லாமே வந்து பேக் பண்ணி மூட்டை கட்டி வச்சிட்டேன். ஸோ கைஸ், திஸ் இஸ் செகண்ட் டே. பார்த்தீங்கன்னா மாமாவும் நானும் சேர்ந்து இந்த ரூமை வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒரே ஃபன்னு தான் கைஸ். அவங்க அடுக்கி வைக்க, நான் அதை கழிக்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரமாக வந்து தாங்கவே முடியல, வேலை செஞ்சது வெண்டு நிமிந்துச்சு. சரி போடிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கெஞ்சி அவங்களே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் உள்ள எல்லா துணியையும் வந்து ஃபுல்லாக மடிச்சு வச்சாச்சுங்க. 365 நாளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 200 நாள் இந்த புடவை கட்டிட்டு நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல இந்த புடவை கட்டிடுவேன். ஆக்சுவலி எத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்குனதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஃபீல்ட் போறப்ப நான் 18 முடிச்சு 20th ஏஜ்ல நான் வாங்கினேன். இப்போ எனக்கு 26-27 வயசு ஆகுது. இந்த 2 புடவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 2 கட்டுறது கஷ்டம். ஆனா இவ்வளவு ட்ரெஸ் இருக்குல்ல, இல்ல என் ட்ரெஸ் எத்தனை இருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி, ஒன்ட்ட ட்ரெஸ் தங்கம், நான் பர்த்டே கொண்டு தான் எடுத்து விடுதேனே. நான் புது ட்ரெஸ் தான் போடுவேன். போடு வேணா போட்டு வீணடிச்சிடுறேன். இதான் நான் துவைக்க முடியாது மக்களே. தலை வலிக்குதுடா,
தலை வலிக்குதே. இந்த ஃபேன் என் பர்த்டே எடுத்து கொடுத்தான்ல 2 தடவை போட்டிருக்கேன். நான் 4 தடவை ஆசையே கேட்டேன் போட்டு போறேன்ட்டு. அதுக்காய்க்கிறேன் உனக்கு செட் ஆகாது வையி, நான் கல்யாணம் போனா எடுத்தேன். நீ எவ்வளவு நீட்டா அப்ப கல்யாணத்துக்கு போட்டு போன இத உண்மையா என்னதான் நம்ம ஸ்போர்ட்டிவாக வீடு காலி பண்ணாலும் காலி பண்ணும் போது மனசு கஷ்டமாக தாங்க. வீடு காலி பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஓகே, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு தான் நினச்சிட்டு அந்த ஒரு ஃபீல்டில் தான் நான் இருந்தேன். இப்பயா தான் இருக்கேன். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்ன மாதிரினா வச்சுக்கேன், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் உண்மையாக புரியும் அது. ஏன்னா நம்ம வீடுக்கு தான் இருப்போம். நம்ம ஒரு விஷயம் பார்த்து அந்த வீட்டுக்கு செய்வோம். நம்ம திடீர்னு மீண்டும் நீங்கள் காலி பண்ணிவிடுங்க. இப்போ எங்கள் ஓனர் இருந்தால் நல்ல டைப் அவர் எதுவுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு, நீங்க கொஞ்சம் கிளம்புங்க அப்படிங்கிறப்ப வக்குன்னு போயிட்டு ஐயோ என்ன பண்றது, அப்புறம் தான் தெரியுது இது எங்க வீடு இல்லைங்க, இது வாடகை வீடு தாங்க. ஆனா வெளியூரை நாடி நம்ம வேலைக்கு வரும் போதோ இது பண்ணும் போதோ இதெல்லாம் பார்க்க ஒரு இடத்துக்கெல்லாம் ஒரு வீடு காட்டணும்னா தமிழ்நாடு முழுக்க தான் வீடு கட்டணும். அந்த அளவுக்கு எங்க அப்பா ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாகும். ட்ரெஸ்ஸஸ்லாம் இவங்களோட ட்ராலி இது என்னோட ட்ராலி அப்படின்னு பிரித்து அடுக்கியிருக்கோம். அப்புறம் இதெல்லாம் அடுக்கியிருக்கோம் ஓரளவு முடிச்சிருக்கோம். பார்ப்போம். இந்த பைக்கு வாயிருந்தா அழுதுருங்க, அவ்வளோ ரவுண்ட் அடிச்சிருக்கோம் வீடு காலி பண்ணுறதுக்குள்ள. எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி எல்லாம் ஜாமானம் ஏற்றி வண்டியை அனுப்பிச்சி விட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன போய் நிற்க போகிறாங்க. எப்போ பாரு இப்படி தாங்க வயசு, எதையாச்சும் மறந்து உள்ளேயே வச்சுட்டு வந்துடுவோம். ஹெல்மெட்டு இல்லை வீட்டுக்கு வச்சுட்டு வந்துட்டு ஃபுல்லாக திருப்பி திறந்து போய் இந்த எடுத்துகிட்டு வருது என் பிள்ளை. புது வீட்டுக்கு வந்து போகிறோம் வயசா, அதுக்காக உழைச்சிட்ருக்கோம் வயசா. வீடை காலி பண்ணி மாற்றி அம்மா சாதாரண வேலையா சொல்லுங்க. வீட்டை காலி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சாதாரண விஷயம் இல்லை. வண்டியிலே ஒரு பாதி ஜாமான இப்படி முன்னே வீட்டுல இருந்து மாறிட்டே இருப்பாங்களா அடிக்கடி. வாடகை வீடு கஷ்டம்தான். 2 பேருமே சேர்ந்து உழைக்கிறோம் பாருங்க. சத்தியமா ப்ரௌடு பேபி. நம்ம ஹெல்ப்புக்கு நான் யாரையும் வந்தல கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. எல்லாரும் கஷ்டப்படுத்தி நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் 2 பேரும் சார் நம்மளுக்கு இந்த வயசு உழைக்கிற வயசு தானே, ஏன் நம்மளால முடியாத வயசாச்சா என்ன, நம்ம செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம். என்ன நைட் ஆனா காலம்க சொல்லுவா, அதான் பிரச்சனை. கால்ல கடுக்குது வயசு. கைஸ் நெக்ஸ்ட் டே நம்ம புது வீட்டுக்கு எல்லா ஜாமானும் ஏத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு பாட்டு வருது. நான் சும்மா சின்ன ப்ரௌடா இருக்குது. இந்த தடவை தான் அவங்க பசங்க வந்திருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவு எல்லா ஜாமானையும் வந்து அங்கங்கே வச்சுருக்கோங்க. பாப்பு ஹாய், என் உள்ளே வரான் என் கண்ணாடி வழியாக பார்க்க. A few minutes later. பார்த்தீங்கன்னா யூசுஃபு, நம்ம வந்து எலக்ட்ரீஷியன் அண்ணா, பெயிண்டர் அண்ணா, ஃபில்ட்ரு மாத்திர அண்ணா, அப்புறம் வந்து நிறைய யூபிஎஸ் கனெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஆள் தேடி கண்டுபிடிச்சி அங்கேருந்து எல்லாத்தையும் கலட்டி இங்கே புது வீட்டில் கொண்டு வந்து மாற்றுறோம் ரைட்டா. அங்கேருந்து எல்லாத்தையும் கலட்டி போராடி வண்டியில் வச்சு கொண்டாடுறோம். இங்கே ஷட் டவுனா 5 மணி வரையும் கரண்ட் வரலைங்க, பவரே இல்லைங்க. அப்புறம் 5 மணி வரையும் வெயிட் பண்ணி அப்புறமா அவங்களுக்குலாம் டீலாம் வாங்கி கொடுத்து அந்த அண்ணன்களுக்கெலாம் அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி 8 ஆகுது. ஃபில்ட்ருலேருந்து அதெல்லாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெயிண்டர் அண்ணாவும் எலக்ட்ரீஷியன் அண்ணா மட்டும் இருக்காங்க. எப்படியுமே இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை இருக்குங்க வயசுக்கு. அதுக்கப்புறம் போவா. Day 4. ஸோ கைஸ் 4 days ஹார்ட் ஒர்க். நாளைக்கு வீடு பால் காய்ச்சி புது வீட்டுக்கு வர போகிறோம். அந்த vlog வந்துட்டே இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் லவ்விங். நம்ம ஊர் சுற்றி கப்பல் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க OSF. அப்புறம் புது வீடு சூப்பராக இருக்கும், அதையும் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லை, புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லை.